டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி லேர்னிங். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர், அதே போல் நம்ம மெயின்ஸில் கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில கொஷின். இந்த கொஷின் இந்த கேஸ் பேஸ்டு வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது, தமிழ்நாடு சாத்தான்குளம் கஸ்டடியல் டெத் கேஸ் 2020 இந்த டெத் நடந்தது. ஸோ அதோட தீர்ப்பு வந்து இப்போ வந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லா சேனல்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பேசிக்ஸ் அதோட பேக்ரவுண்ட் என்னன்றது நான் சொல்ல வேண்டாம். ஸோ சுருக்கமாக சொல்லிடுறேன். கஸ்டடியல் டெத்தில் ஃபாதர் அண்ட் சன் ரெண்டு பேர் வந்து இறந்துருக்காங்க, ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ். இவங்க ஃபேமிலிக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்திருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரியும். அதில் 9 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஹவ் பின் சென்டென்ஸ் டு டெத். இந்த கேஸை வந்து தனித்தனியாக வந்து ஃபைல் பண்ணி 2 கேஸாக நடத்தி இப்போ இரட்டை மரண தண்டனை வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து வந்திருக்கு. ஸோ இந்த கேஸில் வந்து நம்ம டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் வந்து கோர்ட்டு சார்பாக சொல்லியிருக்காங்க, என்னென்ன ஆர்டிகல்ஸ் அப்ளை ஆகுது, கொஷின்ஸ் வர வாய்ப்புகள் மெயின்ஸில் வந்து எப்படி இருக்குது, அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த கேஸ் இதே மாதிரி லாஸ்ட் எக்ஸிக்யூஷன் எப்போ நடந்தது அப்படின்னா, ஸோ ஆட்டோ சங்கர்ன்ற ஒரு கிரிமினல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோடது தான் வந்து லாஸ்ட் டெத் சென்டென்ஸாக வந்து இருந்தது. அவரோட டீட்டெயில்ஸ் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 6 விக்டிம்ஸ் இருக்காங்க. இதில் 6 பேரை வந்து மர்டர் பண்ணியிருப்பாரு. 1975 to 1989 இதுக்குள்ளார சேலம் பிரிசனில் வந்து அவருக்கு வந்து அந்த எக்ஸிகியூஷன் பை ஹேங்கிங் வந்து 27 ஏப்ரல் 1995 அவருக்கு ஏஜ் அப்போ 41 சென்ட்ரல் பிரிசனில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இப்போ வந்து நமக்கு வந்து இருக்கிறது இந்த சாத்தான்குளம் கேஸோட இந்த டெத் சென்டென்ஸ், இந்த இதுதான் கஸ்டடி டெத்துக்காக கொடுத்தது. ஆல்ரெடி வந்து நம்ம நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ எவ்வளோ கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. கேஸ் கிட்டத்தட்ட 2739 கஸ்டல் டெத் கேஸ் சின்ஸ் 2024 வரைக்கும் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ April 7, 2026 வந்து இந்த 9 பேருக்கும் இந்த டெத் சென்டென்ஸ் வந்து செஷன் கோர்ட் இன் மதுரை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்தது COVID-19 இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த கேஸை வந்து எந்த கேட்டகரி அண்டரில் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கு, அந்த கேஸ் அண்டரில் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது சம்பவம் நடந்து ஜூன் 1920 வந்து 2 பேருமே கஸ்டடியல் இதில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அதில் பென்னிக்ஸ் அவர்கள் வந்து ஜூன் 22 அவருடைய அப்பா ஜெயராஜ் வந்து 23 வந்து இறந்து போய்ட்றாங்க. ஸோ இதில் முக்கியமான இது என்ன அப்படின்னா, விட்னஸாக இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து அழிச்சிருக்காங்க எவிடன்ஸ். அதில் வந்து இன்க்ளூடிங்க உமன் கான்ஸ்டபிள், இவங்க எல்லாருமே வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து கோர்ட் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கு. ஸோ இது நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்ததுனால சிபிஐக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. சிபிஐ கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகுதான் இன்டென்ஷன் ஆஃப் கில்லிங், அவங்களோட இன்டென்ஷன் ஆஃப் கில்லிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போலீஸ்னா யாருன்றது தெரியணும், போலீஸ்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு தெரியணும், இந்த ரீசனுக்காக மட்டும்தான் அவங்கள வந்து அடித்து துன்புறுத்தி ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்காக பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க இறந்துருக்காங்க. ஸோ இது யார் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகியிருக்காங்க அப்படின்றத நான் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன, ஏன் வந்து டெத் பெனால்ட்டி கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத பாருங்க. இதுல வந்து அந்த போலீஸ்மேன் எல்லாருமே எஜுகேட்டட், இந்த ரேரட் ஆஃப் ரேர் கேஸ் கேட்டகரியில எடுத்துக்கிட்டாங்க. ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் ஜட்ஜ் ஜி முத்துக்குமாரன், ஜட்ஜ் ஜி முத்துக்குமாரன். ஸோ இவர் வந்து இந்த ரெஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல எடுத்துட்டு சொல்லது எல்லா பாயிண்ட்ஸும் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இது எல்லாமே நம்ம மெயின்ஸ்ல எழுத வேண்டியதாக வரும் இந்த கொஸ்டின் கேட்டா. ஸோ போலீஸ் வந்து ஃபுல் மைண்ட் மென்டல் சவுண்ட்னஸோட தான் இருந்திருக்காங்க. அவங்களோட கிளியர் இன்டென்ஷன் வந்து அவங்கள தாக்கணும் அப்படின்றது தான், தாக்கி அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும், போலீஸ்னா பயம் வரணும் அப்படின்றது தான். அடுத்தது வந்து இன்னொன்னு சொல்லியிருக்காரு ஜட்ஜ், என்னன்னா பவர் இருக்குன்றதுக்காக நம்ம என்னென்னா பண்ணிட முடியாது இல்லையா, அதே போல பவர் இருந்தால் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கணும் அப்படின்றது. அதே போல அவங்க 2 பேரையுமே வந்து மற்றவங்க முன்னாடி நியூடா இது பண்ணி அடிச்சிருக்காங்க, அது எவ்வளோ ப்ரூட்டலாக இருக்குன்றது சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்கும் போது ஹார்ட் ஷட்டர்ஸ்ன்னு போட்டிருக்காரு, இருதையுமே நமக்கு வந்து குழுங்குற மாதிரி வெடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒரு அவ்வளோ இதுவாக இருக்கு அவங்களோட பிஹேவியர். ஆக்சுவலாக போலீஸ் பீப்புள் வந்து பப்ளிக் மணி இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, சிட்டிசன் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இது பண்றாங்க தவிர இது மாதிரி பண்றதுக்காக இல்லை. இட் இஸ் லுக்கிங் லைக் அ ஃபென்ஸ் ஈட்டிங் த கார்பதா, ஆடை வந்து வெளியே மேய்ஞ்சதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி. இட் வாஸ் வெரி ப்ரூட்டல் ஃபார் த என்டையர் ஃபேமிலி. என்டையர் ஃபேமிலிக்கு 2 உயிர் இழந்தது, அந்த ஃபேமிலியோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு வந்து
அவங்க வந்து படிச்சவங்க, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க, எஜுகேஷன் எதையுமே வந்து அவங்க இது பண்ணாம அவங்க வந்து அவங்களோட மைண்ட்ல என்ன இருந்துச்சோ அதை செஞ்சிருக்காங்க. அதை வெறித்தனமா செஞ்சிருக்காங்கிறது கிளியரா வந்து ஜட்ஜ் வந்து இதில் சொல்லியிருக்காரு. இல்லை காம்பன்சேஷனா டோட்டலா வந்து 1 crore 40 lakhs வந்து கொடுத்துருக்காங்க. இது கன்விக்ட்ஸ் எல்லாருமே 9 பேரும் சேர்ந்து இதை கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து கோர்ட் அண்டர்ல எடுத்து ஆக்ஷன் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து கிளியரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும். எந்த செக்ஷன் அண்டரில் வந்து இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐபிசி 302 செக்ஷன். இப்போ நமக்கு வந்து பிஎன்எஸ்ஸா அது வந்து மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐபிசி, இப்போ வந்து பிஎன்எஸ்ன்னு சொல்லுவோம், பாரதிய நியாய சங்கீதா. ஃபார் த மர்டர் வந்து செக்ஷன் 302, கஸ்டடியல் மர்டர்ஸ் பை த போலீஸ் ஆஃபீஸர், டெத் பெனால்ட்டி, இதை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய இது மாதிரி கேசஸ் கூட ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்டரைன்னு சொல்லுவோம், இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் வந்து இதெல்லாம் வயலேட் பண்ணியிருக்கதா சொல்லிக்கணும். ஆர்டிகல் 20, 21 அண்ட் 22. ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஆர்பிட்ரரி பனிஷ்மெண்ட். ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் இல்லீகல் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். இதுல வந்து அப்பாவை தான் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பையன் அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாரு, அவரையும் டிடென் பண்ணி இது மாதிரி இல்லீகலா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இது எல்லா ஆர்டிக்கலுமே வந்திருக்கும். நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் இந்த ஆர்பிட்ரரி அரெஸ்ட்டுக்கு கைட்லைன்ஸ் வந்து ஒரு சில கேஸ்ல வந்து ஹைலைட் பண்ணிருப்பாங்க. அதை வந்து ஹைலைட் பண்ணி தான் இந்த கேஸை வந்து வியூ பண்ணியிருக்காங்க. அது டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 1996. அடுத்து பரம்வீர் சிங் சைனி வெர்சஸ் பால்ஜித் சிங் 2020. ஸோ இந்த கேஸ்ல சிசிடிவி கண்டிப்பா மேண்டேட்டரி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படின்னு இவங்க இதுல இருக்கும். அந்த சாத்தாங்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல அது எல்லாமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அழிச்சிருப்பாங்க. அடுத்து அதர் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தா நமக்கு வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1993 கைட்லைன்ஸ், கஸ்டடியல் டெத் வந்து 24 ஹவர்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த கேஸையை வந்து அவங்க விசாரிச்சிருக்காங்க. அதே போல் செக்ஷன் 176 சிஆர்பிசி இப்போ பிஎன்எஸ்எஸ்ல 196 இருக்கிறது. அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் என்கொயரி பண்ணுவாங்க இந்த கஸ்டடியல் டெத். அது அடுத்து வேற என்னென்ன செக்ஷன்ஸ்னா 330, 331 அண்ட் 348 ஆஃப் ஐபிசி. இது எல்லாமே வந்து அதர் ப்ரொவிஷன்ஸாக இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து யுஎன்ல வந்து ஒரு இது வந்து இருக்கு. அது வந்து யுஎன் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் டார்ச்சர். இதை வந்து நம்ம இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்காங்க, இன்னும் நம்மளுக்கு நடைமுறைக்கு வரல. இதை வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து இதை வலியுறுத்திட்டு வராங்க வேரியஸ் கேசஸ்ல. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் இது எல்லாமே வந்து வயலேட் ஆகுது இதனால, ஹியூமன் அதாவது இந்த கஸ்டடியல் டெத்துனால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை வந்து வலியுறுத்திட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ மதுரை கோர்ட்டோட ரியாக்ஷன் என்ன இதுலன்னா, இது வந்து ரேர் மூமெண்ட் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அக்கார் பட்டேல்ன்றவர் வந்து சொல்லியிருக்காரு. இவருமே வந்து அந்த யூஎன் கேட்டை வந்து கண்டிப்பாக வந்து ராட்டிஃபை பண்ணும், அதாவது நடைமுறைப்படுத்தணும். சைன் மட்டும்தான் பண்ணியிருக்கோம், நம்ம நடைமுறைப்படுத்தலை அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது ரிக்வஸ்ட் பெண்டிங் ஃப்ரம் 1999 அவர் திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணுறாரு. அதே போல் கவர்மெண்ட் வந்து இந்த போலீஸ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பெட்டர் ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக நிறைய இது வந்து இது பண்ணணும் அப்படின்றதையும் வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இரட்டை தண்டனை கொடுத்துட்டாங்க, மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்? இதுவுமே வந்து நம்ம வந்து கொஸ்டின்ல வந்து கேட்டாங்கன்னா ஹைலைட் பண்ணி கண்டிப்பாக வந்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க ஹைகோர்ட்டுக்கு வந்து அந்த டெத் சென்டென்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு செஷன்ஸ் கோர்ட் வந்து டெத் சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ஹைகோர்ட்லேருந்து கன்ஃபர்மேஷன் வாங்கி தான் தருவாங்க. ஸோ அதனால இந்த கன்விக்ட்ஸ் வந்து இப்போ வந்து அப்பீல் பண்ணலாம் மதுரை ஹைகோர்ட்டு. இப்போ நம்ம மதுரை ஹைகோர்ட்டில் மெட்ராஸ் பெஞ்ச் இருக்குல்லையா, அதில் வந்து அவங்க அப்பீல் பண்ணிக்கலாம். அந்த என்டையர் எவிடன்ஸ் அண்ட் ட்ரையல் ப்ரொசீடிங்ஸை ஹைகோர்ட் வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு தான் வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்பீல் போகிறது அப்படின்னா ஹைகோர்ட் போகலாம். அதுக்கு அடுத்து ஹைகோர்ட்டில் இதாகலைன்ற பட்சத்தில் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போகலாம். சுப்ரீம் கோர்ட் போய் இதாகலைன்ற பட்சத்தில் கடைசியாக அவங்களுக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் வந்து ஃபைலிங் த மர்சி பெட்டிஷன் பிஃபோர் த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு கிட்ட ஒரு மர்சி பெட்டிஷன் கேட்கலாம். அது ஆர்டிகல் 161 கவர் ஆகுது. அடுத்து அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட கேட்கணும்னா ஆர்டிகல் 72 கவர் ஆகுது. இதுதான் அடுத்த ப்ரொசீஜர்ஸ் இவங்களுக்கு.
இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிறைய வந்து இந்த மாதிரி கஸ்டடியல் டெத் நடந்திருக்கு. அதையும் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன். 2018 சிபிஐ கோர்ட்டில் திருவனந்தபுரத்தில் கேரளாவில் 2 போலீஸ் வந்து ஒரு உதயகுமார்ன்ற ஒரு கஸ்டடியல் மர்டர் அவருக்காக 2005 வந்து அவங்களுக்கு வந்து கஸ்டடியல் டெத் இது ஆனதுனால இந்த 2 போலீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி. ஸோ இது ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட்ஸ் ஒன்லி ரிமைன் எக்ஸப்ஷன் ரேதர் தென் த நார்ம். ஸோ இது ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கும் பட்சத்துலாம் போலீஸ்காரங்களுமே பயம் இருக்குன்ற மாதிரி இப்போ நிலைமை வந்து இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றது வந்து நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதில் என்னென்னலாம் வந்து சிஸ்டம் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தா இதை வந்து நம்ம சஜஷனாக எழுதலாம் கன்க்ளூஷனில் எழுதும் போது. இப்போ அவர் ஜெயராஜ் அண்ட் பென்னிக்ஸ் இவங்களோட கேஸ் வந்து கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் கிட்ட முடிஞ்சு இந்த இயரோட. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்க அந்த ரிஃபார்ம்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிசிடிவி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கணும். அப்புறம் வந்து இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் பாடிஸ் ஃபார் கஸ்டடியல் டெத் தனியாக இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ சிபிஐ தான் விசாரிச்சிருக்காங்க. இப்போ கஸ்டடியல் டெத்துக்கே தனி இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் பாடிஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கும், இதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அதே போல் யூஎன் கேட்டை வந்து கண்டிப்பாக வந்து ராட்டிஃபை பண்ணணும் அப்படின்றது. அதே போல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க இல்லையா கஸ்டடியல் டெத், அந்த இதுக்கு அது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த சாத்தான்குளம் கேஸ் மூலிமா ஒரு சில லெசன்ஸ் வந்து இந்த போலீஸ் ரிஃபார்ம் இதுக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. இதுலேருந்து நாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது பாலிட்டியில் கவர் ஆகக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ் அண்ட் கிரிமினல் இதில் வரக்கூடிய செக்ஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே மெயின்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் ப்ரிலிம்ஸ்க்கும் நமக்கு இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டு ஆர் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் நான் வந்து டீட்டெயில்டு நோட்ஸோட போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோ எல்லா வீடியோவுமே போய் பாருங்கள். தேங்க்யூ.